Hi viewers and dear subscribers, welcome back to my YouTube channel. My name is Chinraj and I am an English trainer. Friends, today I am back with another interesting lesson. Yes, in this lesson I would like to teach you how to use piping hot in English sentences through Tamil. So I hope you all are ready for your today's lesson. Let's get started. Before let's get started, if you are new to this channel, please do subscribe to this channel and also press the bell icon for new updates. Yes, இன்னைக்கு இந்த வீடியோல பைப்பிங் ஹாட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So friends, this will be very interesting and useful. So please do watch it till the end and definitely you are going to learn something new. So piping hot அப்படினா வந்து ரொம்ப சூடு, அதாவது கையை வைக்க முடியாத அளவுக்கு சூடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி வெரி ஹாட், அதாவது ரொம்ப சூடு அப்படிங்கறத வந்து பைப்பிங் ஹாட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த பைப்பிங் ஹாட் அப்படிங்கறத வச்சு இந்த ரொம்ப சூடா இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So look at this. So today we are going to see how to use piping hot in English sentences. Piping hot, it means very hot. Okay, ரொம்ப சூடு, அதாவது கையே வைக்க முடியாது வாயே வைக்க முடியாத சூடு இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து piping hot. Okay, piping hot. I like piping hot tea. I like piping hot tea. எனக்கு வந்து ரொம்ப சூடா இருக்க டீ தான் பிடிக்கும். I like piping hot tea. I like piping hot milk. I like piping hot coffee. ஸோ இந்த மாதிரி வந்து எது நமக்கு ரொம்ப சூடா பிடிக்குமோ அந்த இடத்துல வந்து piping hot அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். And the second one in our list is he likes. Okay, third person singular வந்துட்டாலே verb கூட சேர்த்துக்கணும். He likes piping hot chapati. He likes piping hot chapati அப்படினா அவருக்கு வந்து ரொம்ப சூடா இருக்கிற சப்பாத்தி தான் பிடிக்கும். அவர் அல்லது அவன் அப்படின்னு வந்துட்டாலே he யூஸ் பண்ணிக்கணும். He likes piping hot chapati. ஓகே, அவருக்கு வந்து ரொம்ப சூடா இருக்கிற சப்பாத்தி தான் பிடிக்கும். And I like piping hot soup. எனக்கு வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடிய சூப் தான் பிடிக்கும். I like piping hot soup. I like piping hot soup. Okay, and this coffee is piping hot. Yes, இந்த காஃபி வந்து ரொம்ப சூடா இருக்குது அப்படினு சொல்றதுக்கு this coffee is piping hot. This coffee is piping hot. Okay, இந்த காஃபி வந்து ரொம்ப சூடா இருக்குது. And I like to eat. நீங்க இந்த I like to eat, I like to அப்படிங்கறத யூஸ் பண்ணி கூட சென்டென்சஸ் வந்து piping hot அப்படிங்கறத நீங்க மேக் பண்ணிக்கலாம். I like to eat piping hot chapati. I like to eat piping hot chapati. எனக்கு வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடிய சப்பாத்தி சாப்பிடுறத நான் வந்து விரும்புறேன். Okay, I like to eat piping hot chapati. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடிய சென்டென்சஸ் நம்ம தமிழ்ல பேசுறத இங்கிலீஷ்ல பேசுறதுக்காக piping hot அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். Thank you so much for watching this video. I'll see you soon again some other interesting video. Until bye bye, take care.